The louder voice, huh? உங்களோட சத்தமான குரலாக. சப்தமான குணமான. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. First of all, I offer my prostrated obeisance to the lotus feet of my beloved spiritual master, Sri Gopinath Gaudiya Math founder, His divine grace, Srila Bhakti Pramod Puri Goswami Thakur. முதல்வனாக என்னுடைய வணக்கங்களை கோபிநாத் கௌடிய மடத்தினுடைய ஸ்தாபக ஆசிரியரான ஸ்ரீ பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி தற்போது அவருடைய பாதங்களை சமர்ப்பிக்கிறார். My grand spiritual master, Gaudiya Math founder Acharya of Gaudiya Math, His divine grace, Srila Prabhupada Bhakti Siddhanta Saraswati Goswami Thakur. அதே மாதிரி என்னுடைய பரமகுருதேவர், அதாவது என்னுடைய குருதேவரான ஸ்ரீல பிரபுபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்தான் கௌடிய மடங்கள் எல்லா கௌடிய மடங்களுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். அவர்களுடைய திருப்பாதங்களில் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறார். Great grand spiritual master, His divine grace, Paramahamsa Kula Chudamani Thakur Srila Gaura Kishora Das Babaji Goswami Maharaj. அதே மாதிரி என்னுடைய பரமகுருதேவரான கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவருடைய பாதங்களிலும் நான் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். Also, I offer the same to all the Acharya in our lineage. நான் என்னுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய என்னுடைய சம்பிரதாய பரம்பரையில் இருக்கக்கூடிய எல்லா குருமார்களிலும் நான் என்னுடைய வணக்கங்களை I offer my best regard to the principals. இங்க இருக்கிற I don't know your name. Siva Sankari and our assistants as well. கல்வி நிலையத்துடைய மேலாளராகிய சிவசங்கரி அவர்களுக்கும் அவர்களுடைய உதவி பிரிவு ஆசிரியர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். I offer my due respect to you and all. அதே மாதிரி என்னுடைய மரியாதை எல்லாத்தையுமே இங்க இருக்கிற உங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். Today we are in the skill college. நம்ம இன்னைக்கு ஸ்கில் அதாவது திறமை அப்படிங்கிற ஒரு கல்லூரியில் இருக்கோம். What skill we have to? We have to uplift. We know the material skill, right? Material world, material skill, that we understand. But what reason Lord sent us with the human form? God sent us with this human form with the best intelligence. Whatever material, everything temporary.
When I was student like you and all, நான் உங்களை மாதிரி ஒரு மாணவரா இருக்கும் பொழுது I realized எனக்கு புரிஞ்சுது we always make a balance between our material duties and spiritual practice. நம்ம எப்பயுமே வந்து இந்த உலகியல் ரீதியான கடமைகளையும் ஆன்மீக ரீதியான இருக்கிற பயிற்சியையும் வந்து சமநிலைப்படுத்திக்கணும். Because I born in this devotees family. நான் வந்து ஒரு பக்தர்களுடைய குடும்பத்துல தான் பிறந்தேன். My grandfather taught us. என்னுடைய தாத்தா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். Therefore I know. அதனால எனக்கு தெரியும். In order to teach all of you the same knowledge, எனக்கு எங்க தாத்தா என்ன சொல்லிக் கொடுத்தார்? same duties and responsibilities. என்ன கடமைகள் அதுக்கப்புறம் என்ன பொறுப்புகளை வந்து எங்க தாத்தா எனக்கு Because always you have to make a balance. Material duties and spiritual practice. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சமநிலை இருக்கணும். எதுல அப்படின்னா உலகியல் ரீதியான விஷயங்கள் ஆன்மீக Us with the human form for understanding and realizing this. பகவான் வந்து நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கார், மனித உடம்பை. எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்களுமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக. You can see different continent of the world. The human physiologically are okay. All are same. உலகத்துல வந்து வேற வேற கண்டங்களை பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து உடல் ரீதியா கூட ஏதோ ஒற்றுமையா தான் இருப்பாங்க. Physiologically all are same. உடல் ரீதியா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. Don't think that India human have 2 eyes and Africa have 3 eyes, America have 6 eyes. No, everywhere same. எல்லாருக்குமே ஒரே ரீதியான உடல் அமைப்பு தான் இருக்கும். ஏதோ இந்தியாவில வந்து 2 கண்களோட மனிதர்களோ, ஆப்பிரிக்காவில வந்து 3 கண்களோடையும், அமெரிக்காவில 6 கண்களோடையும் மனிதர்கள் இருக்கவில்லை. எல்லாருக்குமே ஒரே போலதான் இருக்காங்க. But food habit different. ஆனா உணவு பழக்க முறை வந்து டோட்டலா language different. மொழியும் வேறுபடுது. Culture different. அதே மாதிரி கலாச்சாரமும் வேறு. Everything different. எல்லாமே வேறுபடுது. Why? ஏன்? Do you think about it? நீங்க அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? Because human behavior, food habit, culture, language, everything based on our association. நம்மளுடைய உணவு பழக்கம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம எப்படி ஆடை அணிகிறோம், எல்லாமே வந்து நம்ம யார் கூட சார்ந்து இருக்கிறோம், சேரணும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. I travel last 30 years. I'm traveling around the world every year once. நான் வந்து கடைசி 30 ஆண்டுகளா உலகம் முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையாவது சுற்றி வரேன். Once in a year I'm traveling globe, and I have seen that people, they have different behavior. நான் வந்து ஒவ்வொரு முறையும் food habit different. ஒவ்வொரு முறையும் உலகத்துல பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு வர பொழுதும் நான் கண்டிப்பா பார்க்கிறேன். எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. But apart from human, ஆனா மனிதர்களை தவிர all the living beings, their behavior, culture, language, everything same. நம்ம மனிதர்களை தவிர மற்ற எல்லா உயிர்வாழிகளுமே வந்து ஒரே மாதிரியான கலாச்சாரம், ஒரே மாதிரியான உணவு பழக்கங்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கு. கண்ட பேரவே இல்லாம all are fixed. Apart from human, all the living beings, their behavior, culture, language, everything. But human, nothing is fixed by Lord. மனிதர்களை தவிர்த்து பார்த்தோம்னா அந்த எல்லா ஜீவராசிகள், மிருகங்கள் எல்லாத்துக்குமே வந்து உணவு பழக்கம், அதோடைய கலாச்சாரம், அதோடைய வாழ்க்கை முறை எல்லாமே பகவான் கடவுளால வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதை விட்டு அதால வேற எதுவும் பண்ண முடியல. ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் பகவான் வந்து அதாவது எதுவுமே ஒன்றா நிர்ணயிக்கல. Are you agree for that? நீங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிறீங்களா? Lord gave us flexibility. பகவான் வந்து நம்மளுக்கு வந்து flexibility கொடுத்திருக்காரு. You can be theist, you can be atheist. Theist, nastic, nastic. நீங்க வந்து பகவானையும் நம்பலாம், பகவானை நம்பாமையும் இருக்கலாம். No matter. You can do. But what is your ultimate goal of life? ஆனா நம்ம இந்த மனித உடலுடைய
உயர்ந்தபட்ச குறிக்கோள் என்னது? Where we get the culture, behavior, language? எங்கிருந்து நமக்கு இந்த கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கம் எல்லாமே கிடைக்கும்? Look, physiologically both are same. You, me, who are translating, interpreter, same. நம்ம எல்லாருக்குமே, நான் இந்த மொழிபெயர்ப்பவர், நீங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உடலமைப்பு தான் இருக்கு. But what he is speaking, I don't know. ஆனா அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. But what I am speaking, he knows because he knows English. ஆனா நான் என்ன பேசுறேன்னு அவருக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். How he learn English? எப்படி அவர் ஆங்கிலம் கத்துக்கிறார்? Well, he has association who is speaking in English, therefore he learn English. ஏன் அப்படின்னா அவர் ஆங்கிலம் முன்னவே பேச தெரிஞ்ச ஒரு நபருடைய இவர் சேர்ந்தாரு, அதனால அவர் மூலியமா அவருக்கு ஆங்கிலம் தெரியும். My mother tongue is Bengali. என்னுடைய தாய்மொழி வங்காளம். If I speak Bengali, you cannot understand. நான் இந்த வங்காள மொழி பேசினா யாருக்குமே புரியாது. Right? ஆமாதானே? But physiologically all are same. ஆனா உடல் ரீதியா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். Language gap. ஆனா மொழிகள் வேறு. Food habit. அதே மாதிரி உணவு பழக்கம். Who is coming with me? Gopal from Bengal. அங்க கோபால் அப்படின்றவர் என்னோட வந்திருக்காரு. அவரும் I'm already here almost 10 days here. நான் இங்க அவருக்கு 10 நாள் இருக்கேன். He's a fed up with dosa and idli. அவர் we need our food. Rice, dal, paneer, chili paneer, chai paneer. அவர் இப்பயே தோசையோ இட்லியோ வச்சு ரொம்ப சலிச்சு. Poppy seed. அவருக்கு பழைய கசகசா, பன்னீர், அப்புறம் தால், அதெல்லாம் food habit. Also food habit different. உணவு பழக்கங்கள் but physiological all are same. ஆனா உடல் ரீதியா எல்லாரும் ஒண்ணுதான். So God giving us flexibility. ஏன் பகவான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கார்? Because Lord wants us to apply our intelligence. ஏன் அப்படின்னா பகவான் நம்மளுடைய அறிவை நாம பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். The application of our intelligence, the two aspect. நம்ம அறிவை பயன்படுத்துறதுக்கு ரெண்டு விதமா இதை பார்க்கலாம். One is material aspect. ஒன்று பௌதிகமான உலக ரீதியான விஷயங்கள். All you are coming here for material skill. This material skill development college. நீங்க இங்க வந்திருக்கீங்க உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக. இந்த பள்ளி இந்த கல்வி இடத்துல உங்களுக்கு பௌதிகமான அல்ல உலக ரீதியான விஷயங்களை உங்களுக்கு திறமைகளை வளர்த்து கொடுப்பாங்க. But principal realized. ஆனா உங்களோட பள்ளிக்கூடத்துடைய மேலாளர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா that we need also spiritual. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா ஆன்மீக திறமைகளும் இருக்கணும் அப்படின்னு. Material and spiritual, two aspects in present society. மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கும். What is spiritual development? உங்க ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னா என்ன? Spiritual development means to fix our mind towards Lord and His services. ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னா பகவான் மீதும் பகவானுடைய சேவையும் நம்மளுடைய மனதை நிலைநிறுத்துறது தான். Here, all the students, they are fixing their mind towards their skill. How to get the skill, expertise, whatever subject they have, to become expertise of them on that subject. இங்க இருக்க மாணவர்கள் எல்லாருமே தன்னுடைய மனதை நிலைநிறுத்துறாங்க. எதுல அப்படின்னா அவங்க எந்த ஸ்கில், எந்த திறமையை கற்றுக்க வர்றாங்களோ அதுலயும், அவங்க எந்த பாடத்திட்டத்தை எடுத்துருக்காங்களோ அந்த விஷயத்தையும். How much sincerely fix our mind towards this subject, whatever we have, we get it from this school, that much we can be skillful. இந்த கல்வி நிலையத்துல நீங்க எடுக்கக்கூடிய பாடத்திட்டத்துல நீங்க எவ்வளவு முழுமையா உங்களோட மனதை நிலைநிறுத்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில்லும் அந்த திறமையும் உங்களுக்கு வளரும். Similarly, அதே போல we are also in this material world with the human form. Main purpose to be here
for establishing spirituality. நம்ம இந்த உலகில் பௌதிக உலகத்துல இந்த மனித உடல் பெற்று நம்ம இருக்கோம் அப்படின்னா முக்கியமான காரணமே வந்து நம்ம ஆன்மீக ரீதியா பகவானுடைய தொடர்பை உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். I also went to school. நானும் நானும் வந்து பல்கலைக்கழகத்துக்கு I also have degree. நானும் டிகிரி வாங்கியிருக்கேன். But where? ஆனா அதெல்லாம் எங்க? I don't think that skill, whatever I had from material school, நான் வந்து இந்த பௌதிக ultimately not useful. நான் இந்த பௌதிகமான உலகியல் ரீதியான விஷயங்கள் கற்றுக்க திறமைகள் அதுல இருந்து பண்ற எல்லாமே இன்னைக்கு வந்து அதெல்லாம் பயன்படுதான்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு இல்ல. Just to think about so many engineering college here. நீங்க பார்த்து இதை மட்டும் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல வந்து நிறைய இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கு. If any student, engineering student, after getting degree, not work in 5 years, any company, if they go for interview, company will accept him? Really? Maybe he has a special skill. But if I am engineering company's owner, I say, why you are not working 5 years? இப்போ ஒருத்தர் வந்து பொறியியல் கல்லூரியில இருந்து அவரோட பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வந்து அடுத்த 5 வருடத்துக்கு வந்து வேலைக்கே போகாம இருந்துட்டு அவர் ஒரு புது அலுவலகத்துல போய் வேலை செய்யறாரு. One of my cousin, he got the job in it was 2007 or 8. 1 year he did job in Innova, Innova cars, that companies in Bangalore. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த அலுவலகத்துக்கு போனாங்கன்னா அவரை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏன் இந்த 5 வருஷம் நீ வேலை செய்யணும்னு கேட்பாங்க. என்னுடைய உறவினர் கூட ஒருத்தர் வந்து 2000 அவர் வந்து படிப்பு முடிச்சுட்டு இன்னோவா அப்படின்ற கம்பெனில வேலைக்கு போறாரு. He becomes system engineer. அவர் வந்து சிஸ்டம் இன்ஜினியரா வேலைக்கு போறாரு. Maintaining 30 robot, except. சிஸ்டம் இன்ஜினியர்ல வந்து அந்த இன்னோவா கம்பெனில 30 ரோபோட்ஸ் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணிருக்காரு. So anyway, 24-hour duties. Company gave him everything, guard, quarter, everything. But after 6-month job, his mother said, leave the job. அவங்களோட தாய் சொன்னாங்க இந்த வேலையை நீ விட்டுடு. Come back here. இங்க திரும்பி வந்து அப்படின்னு சொன்னாங்க. He was skinny. No. அவர் வந்து ரொம்ப ஓடிட்டாரு. Now, after I think after 10 years, இப்போ 10 வருடங்களுக்கு அப்புறம் he is feeling to go back to that field again. No job. அவருக்கு வந்து இப்போ தோணுது அந்த துறைக்கே திரும்பி போகணும்னு. ஆனா அவரால இப்போ போக முடியல. No job now. The main question, why you are not in the job? ஏன் வந்து நீங்க இந்த துறையை What experience? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு? Anyway, this is a material skill like this. When you are not continuing, you will forget. Even myself, I forget. இதுதான் வந்து உலகியல் ரீதியான பௌதிக திறமைகள். இதை வந்து நீங்க வந்து தொடர்ந்து பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு மாறும். This is the nature of material world. இதுதான் வந்து இந்த உலகியல் விஷயங்களுடைய everything temporary, memory temporary. உங்களுடைய ஞாபக சக்தி கூட வந்து அனித்தியமானது. Whatever you like, everything temporary. எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கூட அனித்தியம் தான். But spiritual things, ஆனா ஆன்மீக in Sanskrit called nitto. அதனால ஆன்மீக விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அதாவது எல்லையே இல்லாத எப்பயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். அது அப்படி இருக்குன்றதுனால அது பழையசான்னு கேட்க அதுவும் கிடையாது. அது ரொம்ப புதுசான ஒரு விஷயம். Our purpose to be here in the human form, to establish spirituality in our life and simultaneously make a balance with our material responsibilities. நம்மளுடைய கடமை என்ன அப்படி இந்த மனித உடலோட இந்த பூமியில் இருக்கிறது அப்படின்னா நம்ம ஆன்மீக பயிற்சியும் பண்ணி அதே சமயத்துல இந்த உலகியல் ரீதியா நம்மளுக்கு இருக்கிற கடமைகளையும் கைவிடாம அதையும் சமநிலையில பார்த்துக்கிறது. Question is, what is spirituality in this current age of corruption, age of deception, age of hypocrisy?
இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, ஆன்மீக பயிற்சி இந்த யுகத்துல என்னது? அதுவும் இப்ப வந்து சண்டை சச்சரவான காலம், இப்ப வந்து எல்லாரும் கபடதாரிகளா இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்துல ஆன்மீக பயிற்சி அப்படின்னா என்ன? Just before this class started, principals explained that Chaitanya Mahaprabhu chanting Hare Krishna Mahamantra. இந்த வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட மேலாளர் வந்து சொன்னாங்க சைத்தன்ய மகாபிரபு பத்தியும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பத்தியும். First of all, we have to know what is Hare Krishna Mahamantra. நம்மளுக்கு முதல்ல தெரியணும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படின்னு என்ன. Hare Krishna Mahamantra actually Lord himself appeared in the form of the syllable. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து பகவான் ஒரு சொல் வடிவில அவதாரம் பண்ணியிருக்கார். Kali Kale, there is an explanation in our scripture. Kali Kale Naam Rupe Krishna Avatar Naam Hoit Hoive Sharbo Jagot Anishtan. நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயும் வந்து இதுக்கான சான்று இருக்கு. In this current age, Kali Yug, age of quarrel, Krishna appeared in the form of syllable. Hare Krishna Mahamantra. இந்த கலியுகத்துல அதாவது சண்டை சச்சரவான இந்த யுகத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொல் வடிவத்துல அதாவது நாம ரூபமா வந்திருக்கார். And if you chant, anyone chant without offense, they will be delivered from this miserable mundane world. யாரெல்லாம் அந்த நாமத்தை வந்து ஜபம் பண்றாங்களோ எந்த ஒரு அபராதமும் இல்லாம அவங்க வந்து மீட்கப்படுவாங்க. So why we are not able to deliver if you are not chanting? Because நம்மளால ஏன் நம்மளே மீட்க முடியல? ஏன் அப்படின்னா our reason to be here in the human form, any body, material body, because we forget our relationship with the Lord. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மறக்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த மறக்கக்கூடிய தன்மையினால நம்மளுக்கு கடவுள் கூட நமக்கு என்ன உறவு அப்படின்றதையே நம்ம மறந்துடுறோம். And this world is like a mirage in the desert field. இந்த இந்த பௌதிகமான உலகம் எப்படி அப்படின்னா பாலைவனத்துல பார்க்கக்கூடிய காணல் நீர் போன்றது. Can see mirage, water is there in the desert, but it is not water. நம்மளால பாலைவனம் A reflection of sand, sun ray and sand. நம்மளால பாலைவனத்துல வந்து காணல் நீரை பார்க்க முடியும். ஆனா அது உண்மையிலேயே பார்த்தா தண்ணி கிடையாது. அது வந்து சூரியனுடைய. We are running behind mirage. That much you can see. Mirage also going ahead. நம்ம எவ்வளவு காணல் நீரை பார்த்து ஓடி போறோமோ நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும் காணல் நீரும் நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். Finally, no water. ஆனா கடைசியா பார்த்தா அங்க தண்ணியே கிடையாது. Then die. நம்ம அங்க இறந்து போகவில்லை. Why I'm telling so? Why I'm telling so? ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா material world also like that. நம்ம இந்த பௌதிக Always we are thinking we can be happy if you do this, do that. நினைச்சுக்கிறோம் இதை பண்ணா சந்தோஷப்படுவேன், இல்ல அதை பண்ணா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. I can tell you that people are thinking, well, if I study, I can get job. சில பேர் நினைக்கிறாங்க நான் நல்லா படிச்சேன் அப்படின்னா எனக்கு என்னால நல்ல வேலையை வாங்கிட முடியும். Job will give us money. வேலை வந்துச்சுன்னா எனக்கு பணம் கிடைக்கும். Money will make me happy. என்ன வந்து காசு வந்துச்சுன்னா காசு எனக்கு சந்தோஷப்படுத்தும். You believe money will make you happy? நீங்க நம்புறீங்களா பணமோ இல்ல காசோ உங்களை சந்தோஷப்படுத்தும்? But our mind have been stuck. Money will make me happy. You can see people are in responsible position in government office. They're getting salary, but they're also taking bribes because of greedy for money. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேரோட மனசு வந்து பதிஞ்சிருச்சு. அதாவது பணமோ காசோ இருந்தா நம்ம மகிழ்ச்சி ஆயிடுவோம். அதனாலதான் பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் கூட நல்ல சம்பளம் வாங்கும்போது கூட அவங்க தனியா லஞ்சமும் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பேராசனால. I have so many friends. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. They are rich. அவங்க ரொம்ப பணக்காரங்க தான். Every day their income maybe 500,000 rupees. அவங்களுக்கு ஒரு நாளுடைய வருமானமே வந்து 500,000. 1 million rupees. 1 மில்லியன் காசுக்கு வருது. But when I went to their home,
ஆனா நான் உங்களுடைய வீட்டுக்கு the family expressing அவங்க குடும்பத்தார் the distressful condition. அவங்க வந்து ரொம்ப சோகத்தை வெளிப்படுத்துறாங்க. So it is fact that அது ஒரு விதமான உண்மை என்ன அப்படின்னா it is mirrors. இது வந்து ஒரு Happiness is like a mirrors in the material world. இது வந்து ஒரு காணொளி போல தோணும் இந்த உலகத்துல. There is a Bengali expression. Sukhero lagia eghoro badenu onole puriya galo. இது வந்து ஒரு வங்காள பழமொழி. Means in order to make ourselves happy eternally, நம்ம வந்து எப்பயுமே நம்ம always we are keeping hope, running towards the hope. Then finally we die and going to the cremation ground, never feel. நம்ம வந்து Fulfill the hope. ஆனந்தத்தை தேடி ஒரு நம்பிக்கையை வச்சு நம்பிக்கை பின்னாடியே ஓடி கடைசியா போயிட்டு இறந்துடும். அது வந்து மரணத்துல போய் ஓடுது. Therefore we need practice spirituality. அதனாலதான் நம்ம வந்து ஆன்மீக பயிற்சியை பண்ணணும். Spirituality will make us all the dart of our heart, which dart always pulling down us to this material world with the different form according to karma. இந்த ஆன்மீக பயிற்சி தான் நம்மளுடைய மனசுல இருக்க அழுக்குகளை வந்து சரி செய்யுது. ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த அழுக்குகள் தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பிடிச்சி கீழே இழுக்குது நம்ம வளரும் பொழுது. I say one word, karma. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதுதான் கர்மம். If we become shameless, நீங்க வந்து வெட்கமே இல்லாம ஆயிட்டீங்க அப்படின்னா don't care about. Nowadays you can see, if you go to the Miami beach, then you can see. இப்ப இந்த காலகட்டத்துல நம்மளாம் பார்க்கலாம், இந்த மியாமி பீச் அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் பார்க்கலாம். Honolulu beach, if we go that, I don't know if we're going there, but I went there. I saw how people become shameless about there. அதே மாதிரி மற்ற இடங்களையும் பார்க்கலாம். நீங்க எல்லாம் போறீங்களா எனக்கு தெரியாது. நான் இந்த பிரச்சாரத்துக்காக போகும்போது பார்ப்பேன், அவங்க எல்லாரும் எவ்வளவு வெட்கம் இல்லாம இப்ப மக்கள் மாறிட்டு இருக்காங்க. Like Nalakubar, do you know the Nalakubar Munigrip? உங்களுக்கு யாருக்கா நலகிரி முனிகிரி அப்படிங்கிற நபர்கள் தெரியும்? In heaven there is a finance minister, Kuber. இந்த சொர்க்கத்துல வந்து 2 பேர் இருக்காங்க, அதுவும் நிதி அமைச்சர்கள் மாதிரி. அதான் குபேர். Kuber have 2 sons. குபேருக்கு வந்து 2 மகன்கள் இருக்காங்க. Kuber 2 sons with the Apsara mean angels. They are playing in the lake with naked form. குபேரோட பசங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா அப்சரஸ் குடிகளோட வந்து அங்க இருந்து ஒரு குளத்துல வந்து குளிச்சிட்டு இருந்தாரு, அதுவும் எந்த ஒரு ஆடையுமே இல்லாம. But when Narad Muni came just on the way, the lake is beside the way. நாரதர் வந்து அந்த நேரத்துல வந்து அந்த குட்டிக்கு பக்கத்துல போயிட்டு இருந்தாரு. To see Narad Muni, all the Apsara, they are trying to hide their private part. நாரதரை பார்த்த உடனே அப்சரஸ்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட மர்ம உறுப்புகளை வந்து மறைச்சிக்க வந்து முயற்சி பண்ணாங்க. But Nalakubar Munigrip, 2 sons of Kuber, they don't care about Narad Muni. ஆனா குபேரோட 2 பசங்களோட நலக்கிரிகளை படிக்கிறவர் அவங்க 2 பேரும் வந்து அதை பத்தி கவலையே படல நாரதர் வந்ததை பத்தி. The Narad Muni said, "Hey, you are shameless. I am cursing you to become tree." அப்போ வந்து நாரதர் வந்து அவங்க 2 பேரும் பார்த்து சாபம் கொடுத்தார், நீங்க 2 பேரும் வெட்கமே இல்லாம இருக்கீங்க, அதனால உங்களை வந்து நான் வந்து மரமா போடுறேன்னு சொல்லிக்கிறேன். Nalakubar Munigrip's karma, they were in heaven, son of Kuber, finance minister. Now they become tree. அவங்க வந்து சொர்க்கத்துல அதுவும் நிதி அமைச்சரோட பசங்களா இருந்தாங்க சொர்க்கத்துல. ஆனா இப்போ என்ன பண்றாங்க, 2 மரமா இருக்காங்க. Do you know there is Nanda Maharaj, Krishna, Gokul Mahavan? Do you know here the name? இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? நந்த மகாராஜ், கோகுலம், கிருஷ்ணர் அவங்க எல்லாரையும். Gokul Mahavan, do you know here the name? Do you hear the name? கோகுல் அப்படிங்கிற பேர் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்க பாகவதத்துல. Do you know the Gokul Mahavan? நீங்க வந்து இந்த கோகுல் அப்படிங்கிற இடம் எது அப்படின்னு தெரியுமா? Yeah, this is good. That is the place. So that
Nalakaba and Munigrim become tree in the farmhouse of Nanda Maharaj. His name is Jamalarjun Bhiksha. நந்தமகாராஜர் அதாவது கிருஷ்ணருடைய தந்தையான நந்தமகாராஜருடைய இல்லத்துக்கு பக்கத்துல வந்து நலக்கிரிகளும் முனிக்கிரிகளும் வந்து மரமா இருந்தாங்க. அந்த அந்த மரத்துடைய பேர் வந்து யமனார்ஜுன். Jamalarjun, two tree, they become delivered when that Krishna touched his feet. Do you know that history? Damodar Lila? They know. Yeah, but they say no. Do you know that story? Damodar Lila? அந்த ரெண்டு மரங்களுமே வந்து மோட்சத்துக்கு அந்த மணிக்கிரிகளும் முனிக்கிரிகளும் போனாங்க. எப்போ அப்படின்னா கிருஷ்ணருடைய பாதம் படும்போது. எப்போ அது படுது அப்படின்னா யசோதா 43, only 15 minutes, huh? யசோதா மாதா வந்து கிருஷ்ணரை கட்டி போடும்போது உரல்ல அந்த உரலோட இழுத்து கிருஷ்ணர் வந்து அந்த மரத்தை போய் இடிச்சு அவரோட பாதம் வந்து அவங்க வந்து மோட்சத்துக்கு போகும். I think all of you know as soon as I explain, but I don't have enough time to speak. Okay, sorry. Okay, then. Okay. So anyway, so this is the history, karma. Karma will take us, dragging us to the ditch where we're supposed to go. இதுதான் கர்மா. நம்ம பண்றோம், நம்மளோட செயல்கள் நம்ம இதுதான் பண்றோம், நம்மள கீழே இழுத்து இழுத்து விடும். Do you know Bali Maharaj? உங்களுக்கு பலி மகாராஜர் தெரியுமா? Do you know Prahlad Maharaj? உங்களுக்கு பிரகலாதர் தெரியுமா? Prahlad, Hiranyakashipu, Prahlad, Virochan. Narasimha, you know that name Prahlad Narasimha. That Prahlad son is Virochan. Virochan son is Bali Maharaj. Bali Maharaj son is Banasur. நரசிம்மர் உங்க எல்லாருக்குமே நரசிம்மரோட கதை தெரிஞ்சிருக்கும். நரசிம்மரோட அருள் பெற்ற பிரகலாதருடைய பையன் தான் வந்து பலி Maharaj is a grandson of Prahlad. பலி மகாராஜ் அவருடைய பேரன் தான் வந்து பலி மகாராஜ். And Bali Maharaj's son is Banasur. பலி மகாராஜருடைய பையன் தான் வந்து பானாசூர். Banasur's son is Sahosik. 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 The Sahosik become donkey because of his activities. அவருடைய செயல்கள்னால. This is story. Fact. இது வந்து ஒரு உண்மை. Why? ஏன்? Because Sahosik, he was totally in Tamaguna. ஏன் அப்படின்னா அவர் வந்து மொத்தமும் ரொம்ப இருட்டான ஒரு தமோ குணத்துல, Mode of ignorance. ரொம்ப அஞ்ஞானத்துல இருந்தார். So what happened? Sahosik one day he was in Gandhamadan hill with so many women for enjoyment purpose. அவர் வந்து ஒரு மலையில இருந்தார், அதுவும் பல பெண்களோட இருந்தார். அதுவும் எதற்கு அப்படின்னா தன்னுடைய இன்பத்தினால். But in the cave of, in one cave of Gandhamadan hill, Durvasa Rishi was actually meditating. அதே மலையில வந்து ஒரு சின்ன குகையில வந்து துர்வாச மகரிஷி வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். Because of these activities, whatever sound vibration appeared, with the sound vibration, Durvasa's meditation broke. இந்த மலையில இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்த கூச்சல் இந்த விஷயங்கள்னால துர்வாச மகரிஷியோட தவம் வந்து காய்க்கப்பட்டுச்சு. Then Durvasa is coming out of the cave and saw Sahosik. So with blindly, Sahosik blindly enjoying with woman. அப்போ துர்வாச மகரிஷி வந்து வெளில வந்து அந்த குகையை விட்டு வெளில வந்து பார்க்கும்போது சாஹோசி வந்து எப்படி இந்த பெண்களுடைய ஒரு குருடன் போல வந்து எதுவுமே தெரியாம அவங்க கூட வந்து இன்பத்துல இருக்கிறத பார்த்தாங்க. Shastra say, "Kam andhatamo, lust make us blind." சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு நம்மளுக்கு வந்து காமம்லாம் வந்து நம்மளை வந்து குருடனாக்கிடுது. So with the lust desire,
நம்மளுக்கு இந்த காம Sahosik was become blind, doesn't see who is here surrounding. அவனுடைய காமத்தினால அவனுக்கு வந்து அவன் வந்து குருடனா Durvasa Rishi, அவனால பக்கத்துல யாரு இருக்கான்னு பார்க்க முடியல. Durvasa Rishi immediately cursed Sahosik. Hey, your activity like a donkey. I am cursing you, become donkey. அப்போ துர்வாச மகரிஷி வந்து அவனை பார்த்து சாபம் கொடுத்தார். அவன் வந்து கழுதையா போக சொன்னார். Then that Sahosik become a Dhanukasur. அந்த சாவுஷ்வன் தான் வந்து வேணுகாசுரன். The Dhanukasur delivered by Balaram. வேணுகாசுரன் வந்து பலராம A long history. I don't like to go through the history. பலராமனால காப்பாற்றப்பட்டார். So anyway, the karma always dragging us to the ditch. கர்மா தான் வந்து நம்மள வந்து திருப்பி குழிக்குள்ள தள்ளுவாங்க. Therefore, always you have to think about. அதனால நீங்க எப்பயுமே யோசிச்சு பார்க்கணும். We should do all karma for the satisfaction of Lord. அதனால நம்ம எல்லா செயல்களையும் பண்ணணும். நம்ம செய்யற எல்லா செயலுமே பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் இருக்கணும். Therefore, I am telling you this: always make a balance. அதனால தான் நீங்க வந்து இதுல ஒரு Material skill and spiritual skill should be simultaneously going ahead. Only material skill will not fulfill your human body. உங்களுக்கு வந்து பௌதிகமான திறமைகளும் இருக்கணும், ஆன்மீகமான மகிழ்ச்சியும் இருக்கணும். வெறும் பௌதிகமான திறமைகள் மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையில காப்பாற்றணும். So think about it, and spiritual skill in this current age you can establish through chanting Hare Krishna Maha Mantra, keeping due respect to everyone, all living beings. Means even the tree, plant, everything we have to respect. நீங்க வந்து இந்த யுகத்துல ஆன்மீக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எல்லா எல்லா உயிர்வாழிகளையும் மதிச்சு, அதாவது மரம் செடி கொடி அதையும் சேர்த்து With the best ability, உங்களால if we chant without offense, they cleanse the dart of our heart. நம்ம வந்து ஜெபம் பண்றோம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எதற்கு அப்படின்னா நம்மளுடைய மனசின் அழுக்கு வந்து இருக்கு. What is the dart of our heart? எது வந்து நம்மளுடைய மனசுடைய Material appreciation, recognition, name, fame, distinction, desire is called dart of our heart. எது வந்து மனசினுடைய அழுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பௌதிக விஷயங்களுக்காக பேரு புகழ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பதவி வேணும்னு நினைக்கிறது, அப்புறம் நம்மளுக்கு ஆசைகள், இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய மனசுல அழுக்கு. How much we have such tendency, உங்களுக்கு எவ்வளவு that much our mind is dirty, understanding dirty, language dirty for establishing our goal, material goal. நம்மளுக்கு இந்த பௌதிகமான இலக்கு அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மனசுல அதிகமாகிட்டே இருக்கும். எவ்வளவு நம்ம அதை பத்தி ஆசைப்படுறோம், அவ்வளவு அசிங்கமான எண்ணங்கள் நம்மளோட தலையில வரும். Which is temporary. ஆனா இது எல்லாமே வந்து அநித்தியமா. You can be Prime Minister of India for 5 years. நீங்க வந்து இந்தியாவோட So in this 10 years. ஆனா அது கூட ஒரு வெறும் ஒரு 10 வருஷம் தான். Modi is 15 years, right? So temporary, and after that die. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரை இறக்க வேண்டியது. But spiritual practice, eternal, பயிற்சி never destroy. அது வந்து நித்தியமானது, என்னைக்குமே அழிஞ்சு போகாது. Where we stop in this life, இந்த வாழ்க்கையில next life, அடுத்த வாழ்க்கையில whenever we born in human life, நீங்க எப்போ human form, we can start from that point. நீங்க அங்க இருந்து ஆரம்பிச்சீங்க. But here, material world, whatever skill we develop, ஆனா எந்த திறமையில நீங்க body finish, skill finish. Again we have to do from the zero. இந்த உடல் அழிஞ்ச உடனே உங்களோட திறமைகளும் அழிஞ்சிடும். So think about this. Lord gave us human body for making our life become balancing life. பகவான் வந்து நம்மளுக்கு In order to maintain our material life, we need material skill. In order to uplift our spiritual skill, we have to chant Hare Krishna Maha Mantra, respect everyone,
and go ahead with a spiritual skill, and it never destroys. It always going ahead and finally take us to the blissful, peaceful, loving abode of Supreme Lord and make ourselves blissful, peaceful, and in love. நீங்க எல்லாருமே உலகியல் ரீதியான தேவைகளையும் கண்டிப்பா வளர்த்துக்கணும். அதே சமயத்துல ஆன்மீக ரீதியான பயிற்சிகளையும் பண்ணணும். எப்படி அப்படின்னா எல்லாருமே மதிச்சு எல்லாருமே அனுசரிச்சு போய் இந்த மாதிரி ஜபம் பண்றதுனால எங்க நம்மளை போய் கொண்டு போய் செய்யணும்னா நித்தியமான, அதுவும் ஆனந்தமான, அதுவும் ரொம்ப அமைதியான இடத்துக்கு வந்து நம்ம போய் செய்யணும். This is our ultimate goal of human life. இதுதான் நம்ம வாழ்க்கையோட உயர்ந்தபட்ச இலக்கு. To reach that, நம்ம அதை அடையறதுக்காக we have to be cleansed the dot of our heart. நம்ம முதல்ல நம்ம மனசுல இருக்க அழுக்குகளை வந்து clean பண்ணணும். To cleanse the dot of our heart, we need to chant the name of Lord. நம்ம அந்த அழுக்குகளை சுத்தம் பண்ணணும். நம்மளோட மனத்துல இருக்குதா நம்ம முதல்ல அதுக்காக ஜபம் பண்ணணும். Then we can reach our ultimate goal of human life. அப்பதான் நம்ம மனித வாழ்க்கையினுடைய உயர்ந்தபட்ச இலக்கை வந்து நோக்கி அடையலாம். Ultimate goal of human life, eternally blissful, peaceful, and in love. மனித வாழ்க்கையோட உயர்ந்தபட்ச குறிக்கோள் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப நித்தியமாகவும் ஆனந்தமாகவும் அதுவும் அமைதியாகவும் இருக்கிறது. I humbly praying to my worshipful Lord Sri Radha Krishna நான் என்னுடைய to make all of you understand what is our ultimate goal of human life and encourage you to practice accordingly. Thank you very much. நான் என்னுடைய வணக்கத்திற்குரிய தெய்வங்களான ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணர் வந்து வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே அந்த தெரிவையும் அதே மாதிரி நீங்க ஜபம் பண்ண சக்தியையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி. Any question? உங்க யார்கிட்ட என்ன கேள்வி இருக்கா? தமிழ்ல இருக்கா? டிரான்ஸ்லேட் யார்கிட்ட என்ன கேள்வி? Can you give me any suggestion how to memorize the subject? Huh? Can you give me some suggestion how to memorize the subject? One more question. Which year you are entered this life, sir? Which year? Which age you entered this life, sir? Not me. Oh, because I born in Vaishnava family, so since my childhood I am following, but I took initiation, but I inspired to get initiation when I was 13-year-old. நான் அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க எப்ப வந்து இந்த பக்தி போறீங்க அப்படின்னு. ஆனா இப்போ மகாராஜனுடைய This is your question, right? This is your question, right? There are two questions are there, sir. மகாராஜனுடைய பதில் என்ன அப்படின்னா நான் வந்து முன்னாடியே வந்து பக்தர்களுடைய குடும்பத்துல தான் பிறந்தேன். ஆனா தீட்சை வாங்கி நான் ஒழுங்கா ஆன்மீக பயிற்சி ஆரம்பிச்சது வந்து என்னுடைய 13வது வயசு. Two questions. Two questions. One question is and the second. Sir, what's the goal, sir? Huh? What's the goal? My goal. My goal to become well-wisher to all living beings. Well-wisher to all living beings. In every aspect. Well-wisher. Well-wisher. நான் வந்து எல்லா உயிர்வாழிகளுக்கும் நலத்திருந்தியா இருக்கணும் அப்படின்றத This is our. Therefore, I'm here. And what's your name? What's your question? அதனாலதான் எனக்கு இருக்கு. Students வந்து அவங்க subject memorize பண்றதுக்கு ஏதாவது suggestion? Ma'am is asking any suggestion that students can memorize their subjects better. Memorize the subject matter, they should practice without. Yeah, practice. Practice means everything fit with that. Discipline, integrity. ஞாபக சக்தியும் ஒழுக்கமும் எப்படி வரும்னா பயிற்சி மூலியமா தான் வரும். அது ஒற்றுமை, அது எதுவா இருந்தாலும் சரி நம்ம பயிற்சி பண்ணணும். அது Sincerity, integrity, sincerity.
Okay. நேர்மையா இருக்கிறது This is the needed. இது எல்லாமே தேவை. Without sincerity, நேர்மை இல்லாம we are not able to reach our goal. நம்மளால நம்மளோட இலக்கை அடையவே முடியாது. We have to memorize because this material skill, இது வந்து ஒரு பௌதிகமான விஷயம். we always need practice. நீங்க கண்டிப்பா அதை பயிற்சி பண்ணணும். Then you can also memorize. அப்பதான் அது வந்து உங்களுடைய ஞாபகம். Otherwise, material mind always become forgetful. ஏன் விட்டு இந்த உலகியல் ரீதியான மூளை வந்து எல்லாத்தையும் மறக்கதான் செய்கிறது. Whatever I study in 1981, 82, I forget everything. என்னெல்லாம் நான் படிச்சேனோ இப்ப எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. Floating away we can remember. நம்ம But whatever I study, all skill I forget. ஏதோ இங்க அங்க நமக்கு ஞாபகம் இருக்கும். This is the nature of material world. இதுதான் வந்து உலகியல் ரீதியான விஷயங்களுடைய Body is material, mind material, உடல் வந்து பௌதிகமானது, நம்மளுடைய மனசும் வந்து பௌதிகம். everything temporary. எல்லாமே வந்து அநித்தியமானது. But we want permanent, eternal. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து நித்தியமானது, எல்லை இல்லாதது. Spiritual life is eternal. ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது தான் எப்பயுமே நித்தியமானது. Am I clear? Huh? Whether you can hear the statements of Hare Krishna Mahamudra every day is better than memorizing. Then no. They may say,